Watch full episodes on Jio Hotstar. அடேங்கப்பா, இப்படி ஒரு அக்வேரியம் நம்ம ஃபுட்ஃபுரி நகர்ல முதல் முறையா வந்திருக்கு. ஆமா, நான் என்ன கேள்விப்பட்டேன்னா அந்த அக்வாரியம்ல பல 100 வகையான ஃபிஷ் எல்லாம் இருக்காம். சீக்கிரம் போலாம்ப்பா, இல்லனா கூட்டம் அதிகமாயிட போகுது. சீக்கிரம் வா. வா வா போலாம். ஆண்டி, என்னோட பால். அப்பா, என்னோட பட்டி. Hey, the name is சிங்கம். அக்வேரியம்க்கு டிக்கெட் வாங்குறவங்க எல்லாரும் லைன்ல போங்க. எந்த நெரிசலும் இருக்க கூடாது. கூடாது 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 கூடாது. எந்த நெரிசலும் இருக்க கூடாது. ஐயோமா. நில்லே. சார், காரை நிறுத்துங்க. அது அக்வாரியம் இடிச்சதுன்னா அது உடைஞ்சிடும். அப்புறம் இந்த ஷோ கண்டிப்பா நடக்கவே நடக்காது. ஐயோமா, மோட்டு பத்லு எங்க இருக்கீங்க? அந்த காரை தடுத்து நிறுத்துங்க. யாராவது வந்து காப்பாத்துங்களேன். என்னோட ஃப்ரெண்ட். இதோ இருக்கு உன்னோட பால். எங்கேயும் ஓடாம பாத்துக்கோ. இங்க பாரு தம்பி, நீ இந்த மாதிரி பால் பின்னாடி ரோட்ல எல்லாம் ஓடக்கூடாது செல்லம். ஆனா உங்களோட அக்வேரியம் கூட ரவுண்டா தானே இருக்கு. அதையும் பிடிச்சு வைங்க, இல்லனா ஃபிஷஸ் அதையும் எடுத்துட்டு ஓடி போயிட போகுது. பை பை. மோட்டோ பத்தலோ, தேங்க்யூ வெரி மச். நீங்க என்னோட அக்வாரியம் உடையாம காப்பாத்திட்டீங்க. நான் உங்க 2 பேருக்கும் வேலை கொடுத்து நீங்க எந்த தப்பு பண்ணல. காட்ஸ், இந்த காரை இங்க இருந்து உடனே எடுங்க, சீக்கிரம். சிங்கம் சார், நாங்க அப்ப கிளம்புறோம் சார். ஏன்னா எங்களுக்கு இந்த அக்வாரியம்ல கேர் டேக்கரா ஒரு வேலை கிடைச்சிருக்கு சார். கஜா கஜா மோட்டோ பாத்திரம், நீங்க 2 பேரும் மீன்களை கிட்ட இருந்து பாத்துக்க முடியும் இல்லையாப்பா? நீங்க 2 பேரும் என்கிட்ட முன்னாடியே கேர் டேக்கர் வேலை இருக்குன்னு சொல்லி இருந்தீங்கன்னா உங்க கூட சேர்ந்தும் நானும் இதே வேலையில சேர்ந்திருப்பேனையாப்பா. என்னோட எழுது வச்ச எஜபேரியன் சொல்லும் இந்த மாதிரி ஒரு சூப்பர் அக்வாரியம் நான் பார்த்ததே இல்லையாப்பா. சகோதர சகோதரிகளே, தயாராயிருங்க. கடலுக்கு அடியில இருக்கிற உலகத்தை இப்ப உங்க கண்ணு முன்னாடி நீங்க பார்க்க போறீங்க. உற்சாகமா கை தட்டுங்க. மோட்டோ சீக்கிரமா வா. நாம இந்த ஷோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மீன்களுக்கு சாப்பாடும் போடணும்டா. இது வரைக்கும் நீங்க இவ்வளவு அழகான மீன்களை புத்தகங்கள்ல மட்டும்தான் பார்த்திருப்பீங்க. என்ன அழகா இருக்கு. எஸ்.
நீங்க பார்க்க போறது டான்சிங் ஆக்டோபஸ். இப்போ அந்த ஷோ ஆரம்பமாக போகுது. வாவ் மம்மி, அங்க பாருங்க அந்த ஆக்டோபஸ் எவ்வளவு அழகா பிரேக் டான்ஸ் பண்ணுச்சுன்னு. உண்மைதான், இந்த ஷோ பிரமாதமா இருக்கு. தேங்க்யூ தேங்க்யூ. வாழ்க்கையில துக்கமும் சந்தோஷமும் கலந்தது தாங்க. ஆனா வாழ்க்கைன்னா இதுதான் நேரம். இப்போ உங்க கண்ணு முன்னாடி வரப்போறது யாருன்னா கிரையிங் ஃபிஷ். என்ன யாராவது காப்பாத்துங்க, என்ன இங்கிருந்து காப்பாத்தி என் குடும்பத்தோட சேர்த்துடுங்க. ஐயோப்பா, இந்த ஃபிஷ்ஷோட குரல்ல எவ்வளோ வேதனை இருக்கு. அதிகமா இது ஆக்டிங் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். யாராவது என்ன அங்க கொண்டு போய் சேர்த்துடுங்க, கெஞ்சி கேக்குறங்க. என்ன யாராவது காப்பாத்துங்க, என் குடும்பத்தோட தேங்க்யூ தேங்க்யூ. இத்துடன் இந்த நிகழ்ச்சி முடிவடைகிறது. உங்களுக்கு இந்த ஷோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். ஏய் குட்டி கோல்டு ஃபிஷ், நீ பார்க்க அழகா தான் இருக்க, அப்புறம் அழுது இந்த மாதிரிலாம் ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருக்க. நீ மக்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு வேற ஏதாவது பண்ணலாம். மக்கள் நிச்சயமா பார்த்து சந்தோஷப்படுவாங்க. என்ன சொன்னீங்க? நான் சந்தோஷமா அழுகிறேனா? அது என்னோட இதயத்தோட குரல். கண்ணீரா வெளியே சிந்திக்கிட்டு இருக்கு. எனக்கு என்னோட குடும்பம், என்னோட நண்பர்கள்லாம் ஞாபகத்துக்கு வராங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் ஒருத்தவங்களுக்காக அழறதெல்லாம் கூட வித்ததான் இல்ல. சரி, நீ எங்க இருந்து வர? உன்னோட வீடு எங்க இருக்கு? நான் ஒண்ணு இந்த இடத்துக்கு என்னோட விருப்பத்தோட வரல, என்னை இழுத்துட்டு வந்துட்டாங்க. உங்க மனுஷங்க மாதிரி எனக்கும் ஒரு குடும்பம் இருக்கு, நண்பர்கள் இருக்காங்க. என்னை தவிர நீர்வாழ் உயிரினங்கள் எக்கச்சக்கமா அந்த இடத்துல இருக்காங்க. அதுல ஒண்ணுதான் ஆக்டோபஸ் குவீன். ஆக்டோபஸ் குவீனுக்கு எங்களோட தங்க நிறத்தை பார்த்தா எப்பவும் பிடிக்காது. அதனால அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? என் குடும்பத்தை சேர்ந்த பல பேரை அவங்க தொடர்ந்து கைது பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. என்னோட அம்மா அப்பா அண்ணன் தங்கச்சி எல்லாருமே அவங்களோட சிறையில தான் இருக்காங்க. என்னோட குடும்பம் மொத்தமும் இப்போ ஆக்டோபஸ் கையில தான் சிக்கிக்கிட்டு இருக்கு. போதுமா போதும், இதுக்கு மேல எதுவும் சொல்லாத. அழுகைக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய துக்கம் கூட தெரியாம போயிடுச்சு. அடே மோட்டோ, நீ அப்புறமா தேம்பி அழுதுக்கலாம். முதல்ல இந்த தங்கம் சொல்றது கொஞ்சம் கேளுடா. பத்துல உனக்கு தெரியும்ல, உனக்கே தெரியும் எனக்கு எவ்வளவு இலகன மனசுன்னு. இந்த தங்க குட்டியோட வாழ்க்கையில இவ்வளவு துக்கம் இருக்கா? அது கேட்க கேட்க எனக்கே தொண்டை அடைக்குது. தங்க குட்டி, அடுத்து என்னாச்சுன்னு சொல்லு, மேற்கொண்டு சொல்லு. நான் எப்படியோ அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சிட்டேன். ஆனா இந்த அக்வாரியம் முதலாளி கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியல. என்னோட குடும்பத்தை நான் பார்த்தே ஆகணும். அவங்க இப்ப எப்படி இருக்காங்கன்னே தெரியல. பத்லு, நம்ம இந்த தங்கத்துக்கு எப்படியாவது உதவி பண்ணி ஆகணும்டா. அடே மோட்டோ, நீ கொஞ்சம் அழாம இருடா, என்னால தாங்க முடியல. இங்க பாரு தங்கம், நீ எதுக்கும் கவலைப்படாத. நானும் மோட்டோவும் சேர்ந்து உன்னோட குடும்பத்தை அந்த ஆக்டோபஸ் கிட்ட இருந்து நிச்சயமா காப்பாத்துவோம். நிஜமாவா? நீங்க ரெண்டு பேரும் எனக்கு உதவி செய்வீங்களா? என் குடும்பத்தை ஆக்டோபஸ் கிட்ட இருந்து காப்பாத்துவீங்களா?
ரொம்ப சரியா சொன்ன தங்கம், சரியா சொன்ன. மோட்டு பத்லுவுக்கு ஒரே நாக்கு, ஒரே வாக்கு. இனிமே நமக்குள்ள இருக்க போகுது நல்ல நட்பு. ஆமா ஆமா, அவங்க உனக்கு கண்டிப்பா உதவி பண்ணுவாங்க. ப்ளீஸ் என்னையே உங்க கூட கூட்டிட்டு போங்க. நான் இது வரைக்கும் என்ன மாதிரி இருக்கிற எந்த ஆக்டோபஸையும் பார்த்ததே இல்ல. எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து நான் இந்த அக்வேரியம்ல தான் இருக்கேன். இல்ல உன்னால எங்களால கூட்டு போக முடியாது. நாங்க எங்க ஃப்ரெண்டு தங்கத்துக்காக உதவி பண்ண போறோம். சும்மா ஊர் சுத்தி பார்க்க போறோம் நினைச்சியாப்பா? ப்ளீஸ் ப்ளீஸ் என்னையே கூட்டிட்டு போங்க. சரி சரி, ஓகே ஓகே. முக்கியமா எங்க போனாலும் நீ எங்க கூடயே தான் இருக்கணும். மோட்டோ, ஒன்னை வந்து நீ பிடிச்சிக்க, இன்னொன்னு நான் பிடிச்சிக்கிறேன். இங்க பாரு தங்கம், அப்புறம் ஆக்டோ ஜாக்சன், நீங்க 2 பேரும் இதுக்குள்ள வந்து நுழைஞ்சிட்டீங்க. வாங்க. அது இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? உங்க 2 பேரையும் நான் அக்வாரியம பாதுகாக்கிறதுக்காக வச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா அத நீங்களே திருட முயற்சி பண்றீங்களா? என்ன முளைக்கிறீங்க? சொல்லுங்க. இல்ல சார், இல்ல. திருடுறது எங்க வழக்கத்துல இல்லாத ஒரு பழக்கம். நாங்க தங்கத்துக்கு உதவி பண்றதுக்காக ஆக்டோபஸ் வேர்ல்ட் தேடி போய்கிட்டு இருக்கோம். இதோட அம்மா அப்பா சொந்த பந்தங்கள் எல்லாம் அங்கதான் இருக்காங்களாம். இதுக்கு அவங்க ஞாபகம் வந்துருச்சா? ஆக்டோபஸ் வேர்ல்டா? தங்கத்தோட அண்ணன் தங்கச்சியா? ரொம்ப சுவாரஸ்யமான கதையை தான் சொன்னேன். அதை எடுத்த இடத்துலயே வச்சுடு. இந்த கோல்டு ஃபிஷும் டான்சிங் ஆக்டோபஸும் தான் இன்னைக்கு என் ஷோவோட ஷோ ஸ்டாப்பர். அதுக்கப்புறம் நீங்க எல்லாத்தையும் திருடி எஸ்கேப் ஆயிடலான்னு பாக்குறீங்களா? சார் நான் சொல்றது உண்மை சார், நம்புங்க சார். ஏமா தங்க குட்டி பார்த்துட்டே இருக்கிய, உண்மையை சொல்லு. காட்ஸ், அந்த மோட்டு பத்துல கிட்ட இருந்ததை வாங்குங்க. அப்படியே அவங்கள கேட்டுக்கு வெளியே கொண்டு போய் விடுங்க. மேனேஜர் சார், நீங்க எதுக்கும் கவலையே படாதீங்க. எங்களுக்கு வெளியே போறதுக்கான வழி நல்லாவே தெரியும். நாங்க அப்படியே போய்க்கிறோம் சார். பத்துல போலாம். மோட்டோ சொன்னா கேளு, அவங்க நம்மள கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ள போறாங்கடா. அதுக்காக தான் அப்படி சொல்றாங்க. அவளை விட்டாதீங்க. மோட்டோ சிக்கிறாங்க. நிலவு 4 நாள் தான் மின்னும், அதுக்கப்புறம் ஒரே இருட்டு மயம்தான். உங்களால எவ்வளவு மின்ன முடியுமோ மின்னுங்க, அதுக்கப்புறம் நீங்க எல்லாம் ஒரே அடியா போயிடுவீங்க. உங்களுக்கு என்ன துரோகம் செஞ்சோம்? எதுக்காக எங்களை கைது பண்ணிருக்கீங்க? எனக்கு உங்க மேல எந்த கோபமும் கிடையாது. ஆனா எங்க ராணி அம்மா என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்க எப்பவும் இதே மாதிரி மின்னிக்கிட்டு இருக்கணும்னு. அதுக்கு இதுதான் வழி. அதுக்கு அவங்களும் தங்கமா மாறணும்னு விரும்புறாங்க. நான் வெறும் சேவகன் மட்டும்தான். அதனால ராணி அம்மாவோட கட்டளைய நான் ஏத்துக்கிட்டு தானே ஆகணும். அதனால நீங்களும் ராணி அம்மாவுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். புரியுதுல்ல?
உங்க ராணியம்மா நினைக்கிறது எதுவுமே நடக்காது. அவங்க எங்களை மாதிரி தக்கன்னு மின்றதுக்கு நாங்க என்ன பண்ணுவோம் சொல்லுங்க. எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு, நாங்க இங்கிருந்து தப்பிச்சே தீருவோம். இதையெல்லாம் போய் உங்க ராணியம்மா கிட்ட சொல்லுங்க. உன் நம்பிக்கை எல்லாம் வீணா போகுது பாரு. ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்குங்க, இது வரைக்கும் என்னை எதுக்குற தைரியம் யாருக்கும் கிடையாது. அதோட என்ன தடுக்கிறதுக்கும் எவனும் இது வரைக்கும் வந்தது கிடையாது. இதுதான் ஆக்டோவால். இதுக்குள்ள போற வழி ரொம்ப ஆபத்தானது. ஜாக்கிரதை. நில்லுங்க. இதுக்கு மேல கார்ல நீங்க உள்ள போனீங்கன்னா அவங்க கிட்ட மாட்டிப்பீங்க. யாரோ வந்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். சீக்கிரம் எல்லாரும் மலைக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கோங்க. கஜா காரை விட்டு வெளியே வந்தா மூச்சு விடுறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமே அப்பா. கவலைப்படாதீங்கப்பா, இந்தாங்க இந்த கேப்சூலை சாப்பிடுங்க. இந்த கேப்சூலை சாப்பிட்டீங்கன்னா ஆக்சிஜன் மாஸ்க் இல்லாமலேயே நம்ம நல்லா மூச்சு வாங்கி நீச்சல் அடிக்க முடியும்பா. ஆமா. மோட்டோ இந்தாப்பா, நீயும் இந்த மாதிரி சாப்பிடு. அட என் தம்பி, என் நண்பா, இந்தாப்பா, இதுதான் ஆக்டோபஸ் கிட். இத மட்டும் போட்டுக்கிட்டா நம்ம எல்லாரும் அவங்கள மாதிரியே இருப்போம்ப்பா. ஆமா. அட இருப்பா, உனக்காகவும் என்கிட்ட ஒண்ணு இருக்கு, இப்பவே கொண்டு போறேன். என்ன பண்றீங்க நீங்க? இனிமேல் நீ கோல்டு இல்ல, கருப்பு கலர் தான். இப்ப தங்கத்தை யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. கஜா கஜா, என்னோட 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல இப்படி ஒரு விஷயத்த நான் பார்த்ததே இல்லையாப்பா. என்னால இன்னும் நம்பவே முடியலப்பா. இதெல்லாம் உண்மைதானா இல்ல நான் கனவு கண்டுகிட்டு இருக்கேனா? பத்லு, கொஞ்சம் வலிக்காம என்ன கொஞ்சம் கில்லாண்டா. போதுடா, போதும். இது உண்மைதான் பத்லு, கண்டிப்பா கனவு இல்ல. என்னோட உலகம் இவ்வளவு அழகா இருக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ஹலோ அங்கிள். ஹாய் படி. இவனுக்கு என்னாச்சு? இவ்ளோ சந்தோஷமா இருக்கான்.
விக்ரம் சார், இந்த தண்ணிக்குள்ள பீச் இருக்கா இல்ல பீச்சுக்குள்ள தண்ணி இருக்கா ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அடைய நோயாளிங்க மேல சத்தியம்பா, கடல் தனக்குள்ள எவ்வளவோ விஷயங்களை சேகரிச்சு வச்சிருக்கு. ஆமா, அதனாலதான்ப்பா என்ன மாதிரி எவ்வளவோ சயின்டிஸ்ட் புதுசா இன்னைக்கும் நிறைய விஷயத்த கண்டுபிடிக்கிறாங்க. ஓ, கொஞ்ச நேரம் பேசாம இருங்க. இப்படி பேசினா யாருக்காவது நம்ம மேல சந்தேகம் வரும். சீக்கிரமே எல்லாரும் ஓரமா போங்க. அடடா, ஆக்டோ ஜாக்சன் எங்கயா போனா? ஆக்டோ ஜாக்சன் காணோம். நான் தான் முன்னாடியே சொன்னேன்ல, அவன் கண்டிப்பா அங்கதான் போயிருப்பான். ஒருவேளை அவனும் பிரேயர்ல கலந்துக்கிட்டானா என்ன? சீக்கிரமா வாங்க. எல்லாரும் ஓரமா நில்லுங்க. ராஜாதி ராஜா, கடலின் ராஜா ஆப்டோ சார் வந்துகிட்டு இருக்காரு. வாருங்கள் தளபதி, மகாராணி எங்கே? எல்லாரும் ஒதுங்கி நில்லுங்க. கடலின் ராணி ஒரு புது உருவத்துல வந்துகிட்டு இருக்காங்க. எதுக்காக உனக்கு எந்த வேலை? பெயிண்டர் எங்க? சொல்லுங்க மகாராணி அவர்களே. பெயிண்டர், நீ என்ன இப்படி பெயிண்ட் பண்ணிருக்க? மன்னிச்சிடுங்க மகாராணி, நான் அதை இப்பவே சரி பண்ணிடுறேன். ஆக்டோபா, இவனை கொண்டு போய் ஆக்டோசராஸ்க்கு எதிர்க்க போடு. வேணாம் மகாராணி அவர்களே, என்ன அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணிடாதீங்க. நான் ரொம்ப பாவம், என்ன விட்டுருங்க. ஆட்டோ சரசு பெயிண்டரை விடவே விடாது. மேக்கப் போடணும்னு யாரெல்லாம் போனாங்களோ அவங்கெல்லாம் இன்ன வரைக்கும் திரும்ப வந்தது கிடையாது. பாவம் அவங்கெல்லாம். பரேட் ஆரம்பிங்க. ஸ்டார்ட் பரேட். பரேட் அப். ஆக்டோபா, இதுதான் நீ உன் படைக்கு கொடுத்த ட்ரைனிங்கா? ஒழுங்கா இவங்களால நிக்க கூட முடியல. உன்னோட லீடர் யாரு? எதிர்க்க வா. இந்த மாதிரி பரேட் பண்றதெல்லாம் பழைய ஸ்டைலுங்க. கொஞ்சம் மியூசிக்க மட்டும் ஆன் பண்ணுங்க, அதுக்கப்புறம் இங்க நடக்கிறத வேறங்க. அடே மோட்டு, ஒழுங்கா நில்லுடா. ஏன்டா நீயே நம்ம எல்லாரையும் காட்டி கொடுத்துருவ போல இருக்கே. சொல்றத புரிஞ்சுக்க மாட்டோ.
சிங்கம் சார் ஒருவேளை இவங்க மாதிரியே தெரியணும்னு நினைச்சா நீங்களும் ஒரு அசத்தலான டான்ஸ் போடுங்க சார். அவ யாரு? நம்ம பரேடோட ஸ்டைலையே மாத்திட்டான். அப்புறமா அவனை என் கிட்ட அனுப்புங்க, நானும் டான்ஸ கத்துக்கிறேன். வெரி குட், வெரி குட். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா நீங்களா புதுசா இருக்கீங்களே. இதுக்கு முன்னாடி உங்க யாரையும் இங்க நான் பார்த்தது இல்லையே. எப்படி எங்களை பார்த்திருப்பீங்க மகாராணி? நாங்க வந்ததே இன்னைக்கு தானே. என்னோட பேரு மோட்டுங்க. அப்புறம் இவங்கெல்லாம் என் நண்பர்கள். இவன் பத்துலோ, இவர் டாக்டர் ஜாட்கா, அது கசிட்டாராமே. அப்புறம் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் எங்க சிங்கம். அப்படியா? சொல்லிடு மோட்டு, எல்லாத்தையும் சொல்லிடு. அப்படியே மிச்சம் வைக்கிறதுக்கு இனிமே வேற என்ன தாங்கி இருக்கு? தேங்க்யூ, தேங்க்யூடா பத்துலோ. நான் இங்க பேசிட்டு இருக்கும்போது அங்க என்ன ரகசியம் பேசுறீங்க? அது வந்துங்க ராணி, உண்மையான மேட்ரு என்ன நானே சொல்றேங்க. எங்க ஃப்ரெண்டு ஒருத்தி இருந்தா, அவ பேரு குட்டி தங்கம். இந்த ஆக்டோபஸ் வேர்ல்டுல இருக்கிறவங்க அவளோட ஒட்டுமொத்த வம்சத்தையே பிடிச்சு வச்சிருக்காங்க. அந்த ஒட்டுமொத்த வம்சத்தை காப்பாத்ததா நாங்க இங்க வந்தோன்னா பாத்துக்கோங்களேன். சும்மா மகாராணி அவர்களே, மோட்டு சொல்றதுக்கு என்ன அர்த்தம்னா, அதாவது மேடம் நாங்க எல்லாம் மனுஷங்க, தங்கம் அப்புறம் அதோட ஆளுங்க எல்லாரும் கைது செய்யப்பட்டிருக்கிறத நாங்க எல்லாம் கேள்விப்பட்டோம். அதனால நாங்க அதுவும் அதோட குலங்கள் எல்லாம் எங்க இருக்குன்னு போய் தேடி பார்த்துட்டு வரலான்னு ஆசைப்பட்டோம் மேடம். வேற எந்த விஷயமும் இல்ல மேடம். ஆனா பாத்துலு, ஏன்டா நம்ம மகாராணி கிட்ட போய் இந்த விஷயத்தெல்லாம் மறைக்கிற? நாம எல்லாருமே மனுஷங்க தான் சொல்லு. இங்க பாருங்க மகாராணி, நாங்க மனுஷங்க தான். பாத்தீங்களா மகாராணி, எப்பயாவது நீங்க நம்புறீங்க தானே? நாங்க எல்லாருமே மனுஷங்க தான். மோட்டு, ஏன்டா திடீர்னு இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்ட? மோட்டு, நீ பேசிக்கிட்டே இரு. மகாராணி, இதுல பேசுறதுக்கு என்ன இருக்கு? இங்க பாருங்க, ராஜா ஐயா கிட்ட நீங்க தெளிவா சொல்லுங்க, என்னோட தங்க குட்டி அப்புறம் அவங்களோட வம்சத்தை நீங்க விட்டுறணும். அதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் ஒன்னா டீ காபி சமோசா சாப்பிட்டு கிளம்பிடுவோம். அது எப்படி உங்களை உடனே இங்க இருந்து போக விட்டுருவோம்? இருந்து விருந்து சாப்பிட்டு போங்க. எப்படி பார்த்தாலும் நீங்க எல்லாரும் எங்களோட சிறப்பு விருந்தினர்கள். ஜெய் ஹோ. நான் ஒரு உண்மையை சொல்லட்டுமா ராணி? ரொம்ப நேரத்துக்கு முன்னாடி என் வயிற்றுக்குள்ள சுண்டலி ஓட ஆரம்பிச்சிருச்சுங்க. பத்துல வாடா, வாங்க வாங்க எல்லாரும் வாங்க. ராணி நீங்களும் வாங்க, பசிக்குது சாப்பிடுவோம் வாங்க. அடே மோட்டு, உன்னோட ஆர்வம் நம்ம எல்லாரையுமே பெரிய சிக்கல்ல மாட்டி விட்டுருமோன்னு என் மனசுக்கு தோணுது. Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.